சமீப காலமா குழந்தைகளிடையே இந்த புற்றுநோய் வருவது அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த புற்றுநோயை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். புற்றுநோய் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு சிக்கலான நோயா பார்க்கப்படுது. இது குழந்தைகளிடையே கட்டிகள் அடையாளம் காணப்படாத தோற்றமாகவும் இது பார்க்கப்படுது. சரி, இந்த புற்றுநோயிலிருந்து உங்க குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, ஸ்மோக் பண்றதுனால வரக்கூடிய ஆபத்துக்களும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுனால வரக்கூடிய நன்மைகளும் உங்க குழந்தைகளுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். அதிக பழங்கள், காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள் கொண்ட உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். இது உடல் பருமனை குறைக்கவும் உதவும். யோகா மற்றும் தியானம் போன்ற வழக்கமான உடற்பயிற்சி நீங்க செய்யறது மூலமா உங்களோட உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகி புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்துல இருந்து குறைக்கவும் இது உதவுது. வழக்கமா நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய இடங்கள்ல உங்களோட குழந்தைகளை அழைத்து செல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா தாய்ப்பால் கொடுக்கறது மூலமா லுக்கிமியா என்ற குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து ஆபத்தை குறைக்கவும் முடியும். அடுத்ததா தடுப்பூசி போடுறது மூலமா குழந்தை கால பருவ புற்றுநோயை குறைக்கவும் செய்யுது. கடைசியா உங்களோட குழந்தைகளுக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்யறது மட்டும் இல்லாம இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருந்தா உடனடியா டாக்டர் அணுகி அதுக்கான பிரிகாஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமாவே பார்க்கப்படுது.